எஸ் நம்ம கிளம்பிட்டோம். பிக்கப் பார்த்திங்கன்னா கோயம்பேடு, ட்ராப் பார்த்திங்கன்னா ஆவடி சைடு. இன்றைக்கி தேதி 18, சாரி நம்ம 18. எல்லாம் ஊர்லேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க போல். கிளம்புவோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வர சொன்னாங்க. பிக்கப் கோயம்பேடு, ஏன்னா 3 கிலோமீட்டர் இங்கேருந்து 2.5-3 கிலோமீட்டர் வரும். கேன்சல் பண்ணுவீங்களா, கன்ஃபார்மாக வரலான்னு கேட்டேன், வர சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 270 ரூபா காமிக்க சொன்னாங்க. 270 280 காமிக்கணும்னு சொன்னாங்க. நான் 350 ரூபா கேட்டேன், ஏன்னா ஆவடி சைடு போகிறது. அதனால் கேட்டேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணாமல் இருந்தால் சரி தான். நம்ப முடியாது யார் எப்படின்னு. நீங்களாண்ணா? ஓகே, 9 to 6 ஒரு நிமிஷம் உட்காருங்க. 18 கிலோமீட்டர் கரெக்டாக ஒரு 4-4 ரீச் ஆகிற மாதிரி போட்டிருக்கு. போகலாமாண்ணா? முப்பத்தஞ்சு 40 தாண்ட மாட்டேன். எப்படின்னா இது இங்கேயா பஸ் ஸ்டாண்டு? பார்த்து பின்னாடி சர்வலர். $280. நானும் ஒரு மாஸ்க்கு போட்டுக்கணும் போல், அந்த மாதிரி. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். ஓகே, நான் கேட்ட மாதிரி 280-70 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன், பே பண்ணிட்டாரு. இங்கே வெளியே மெயினில் தான் வெயிட் பண்ணோம், பார்ப்போம். வெயிட் பண்ணுறதில்ல, செகண்ட் ரைடு வந்திருக்கு. ட்ராப் பார்த்திங்கன்னா கோயம்பேடு, பிக்கப்பு இங்கே பஸ் ஸ்டாண்டு சைடு தான் காமிச்சிருக்கு. ஆவடி பஸ் ஸ்டாண்டு தான். போகலாம். கால் பண்ணி கேட்டு வர சொன்னாங்க. கேன்சல் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துருக்கு கோயம்பேடு. எக்ஸ்ட்ரா காசு கேட்கலாம் தான் இருந்தேன். சரி கோயம்பேடு அவங்க வெயிட் பண்ணதுக்கு இந்த ப்ரோஜனமும் ரைடு வந்துருக்கு வீட்டு பக்கத்தில். ஐயோ, பேச முடியலையே. எக்ஸ்ட்ரா கேட்கலாம் தான் இருந்தேன். சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் வந்திருக்கு, எடுத்துடலாம். 6 மணிக்குள்ளே தான் நம்ம எப்படி இருந்தாலும் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்காம இருக்கேன். கூப்பிட்டு போயிட்டு நீங்களா? ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்க. ஹெல்மெட் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? மறந்து வச்சிட்டேன் நான் வீட்லேயே. இந்த க்ளவுஸ் 2 க்ளவுஸ் வச்சுருந்தா, ஒன்று டிக்கி உள்ள இருந்ததுனால தப்பிச்சேன். ஞாபகம் வருது. அது ஓடிபினா 6713. ஓகே. எத்தனை கிலோமீட்டர்? 15. இப்படியே போயிடலாமா? அண்ணா 15 கிலோமீட்டர் கொஞ்சம் பார்த்து போட்டு தாங்கண்ணா அமௌண்ட்டு. சரி, ஓகே, தேங்க்ஸ். ஆர்டர் ஃப்ளோலாம் அந்த மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்து. எலெக்ஷன் கமிஷன். ஆமாம், இதான் சார். ஸ்கேன் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் வந்துனே இருக்கு. ஆனால் வெறுத்துட்டேன் ஒரு டைமில். ஊர்லேருந்து வர ஆரம்பிப்பாங்களே மோஸ்ட்லி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாளைக்கு தான் வரும். இந்த ஒரே சார்
220 ரூபா காமிச்சது, 300 ரூபா பே பண்ணிட்டாங்க. நான் 250 ரூபா தான் போடுவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஓகே. இப்போ ஹலோ, பின்னாடி பாருங்கள். நான் ஓடிபிண்ணா ஆப் புக் பண்ணுங்க, அது ஓப்பன் பண்ணுங்கள். ரேபிடோ ஃபோட்டோ கீழே வரணும். மேம் 68 38 68. கிளைமேட் அந்த மாதிரி நல்லா இருக்கும். கார் அருமையாக எடுக்கிறா. வண்டி வெளில வருது பாருங்க. வண்டி வருது பாருங்க. அண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும், நைட்டு ஃபுல்லாக ஓட்டுறவங்களுக்கு நல்லா இருக்காது. இல்லைங்க, நானே சைதாப்பேட்டை கோர்ட்டில் இறக்கி கொடுத்தோம், கோயம்பேட்டில் கொண்டு இறக்கி விட்டான். சூப்பர். நான் பார்த்துக்கிறேன். ஆனால் 154ண்ணா. வீட்டுக்கு வர ஏரியா பக்கம் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஐயோயோ காய்ஸ், மிஸ் ஆயிடுச்சு காய்ஸ். கோயம்பேடு வந்தது. சரி, அப்படியே எக்மோருக்கு போவோம். எக்மோரில் வெயிட் பண்ணேன், ஒரு ½ hour வெயிட் பண்ணியிருப்பேன். கோயம்பேடு ஒன்று ரைடு வந்தது, அக்செப்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் போனால் தப்பாக போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு தெரியல. கால் பண்ணால் கட் பண்ணி விடுறாங்க. ஃபஸ்ட்டு வர சொன்னாங்க, அப்புறம் கட் பண்ணி விடுறாங்க. வெறும் போயிட்டு கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிற வழியாக எடுத்துலான்னு பார்த்தேன். அந்த ரைடு தான் இது. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில், வடபழனி. ஏதோ ஃபேக் புக்கிங் தான் கடுப்பாயிடுவேன். இங்கே தான் காமிக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். லொக்கேஷன் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவும் ஃபேக் புக்கிங் அந்த கடுப்பாயிடுவேன். என்ன பண்ணுறது? ஹலோ அண்ணா, லொக்கேஷன் வந்துட்டேன், வரீங்களாண்ணா? ஆமாம், வந்துட்டேண்ணா. ஓகே. முன்னாடி ஒருத்தர் புக் பண்ணார், அந்த பைத்தியக்காரன் என்னன்னா வர சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டான். டிவிடியா பையன் வர சொல்லிட்டு கேன்சல் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ டைம் எத்தனை? 7 மணி ஆக போகுது. லாஸ்ட்டாக ஒரு ரைடு நம்ம ஏரியா பக்கமாக வந்திருக்கு, வடபழனி திருநகர். சரி, ஓகே. ஏரியா பக்கம் வந்தனால தான் அக்செப்ட் பண்ணேன். ஓகே, வரேண்ணா. லொக்கேஷன் அண்ணா, ஓடிபிண்ணா. ஓகேண்ணா. ஹெல்மெட் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, ஓகே கேஸ், நம்ம கிளம்பிட்டோம். லாஸ்ட் ரைடு, 4th ரைடு இது. வீட்டு பக்கத்தில் வந்துருக்கு, முருகர் கோயில் இருக்குல்ல, வடபழனி முருகர் கோயில், அங்கே தான் வந்துருக்கு. இதில் கட் பண்ணிடுறேன். கோயில் நமக்கு தெரியாது. ஓகே. பரவாயில்ல, அவன் கேன்சல்
சீக்கிரமாக வந்தது பரவாயில்ல. அந்த மாதிரி கிளைமேட் அந்த மாதிரி. ஆனால் 70 70 காமிச்சது. ரைட் இல்லைங்களா? ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, இப்போ டைம் 7 மணி ஆகுது. கரெக்டாக 700 ஓட்டியிருப்போம். அப்படி இப்படி கமிஷனு பெட்ரோல்லாம் போக ஒரு 400 நிற்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. நல்லா தூங்கிட்டு எப்பயுமே 9:30 மணி 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபுல் டைம்ண்ணா? ஃபுல் ஆமாம். ஃபஸ்ட்டு புக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த 3.5 கிலோமீட்டர் போனோம்ல, கோயம்பேட்டில் பிக்கப் பண்ணி ஆவடி ட்ராப்பு 280 ரூபா காமிச்சிது. 350 ரூபா பே பண்ணிட்டாங்க. 350. செகண்ட் புக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் கழிச்சு வந்ததில் ஆவடியில் வெயிட் பண்ணோம். அங்கேருந்து கோயம்பேடுக்கு அது வந்து 220 ரூபா காமிச்சிது. 300 ரூபா பே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்பேட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் மவுண்ட் ரோட் சைடு கிடச்சிது. அது வந்து 156 ரூபா சம்திங் ஏதோ காமிச்சிது. 160 ரூபா பே பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்தது நடுவில் இந்த 3 ரைடுக்கு அப்புறம். எக்மோருக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுற சொன்னல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேக் புக்கிங். அங்கே போயிட்டு ஒரு 10-20 நிமிஷம் வெயிட் பண்ணி அங்கேருந்து வெறுப்பாயிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா பச்சை பாஸ் இல்லை, அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ரைடு கிடச்சிது. அங்கேருந்து 70 ரூபா ரைடு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா வடபழனி முருகர் கோயிலுக்கு வீட்டுக்கு போகிற வழியில் தான், அது 70 ரூபா. நீ டோட்டல் பார்த்திங்கன்னா 880 மைனஸ் 190 பெட்ரோல் பிடிச்சிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் சொல்லவே இதெல்லாம் மைனஸே பண்ண மாட்டாங்க. எல்லாம் கமிஷன் 0% அப்படி சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா 7% ஜிஎஸ்டி வர பிடிக்கிறான். அது பார்த்திங்கன்னா 39 ரூபா கட்டியிருக்கும். 880 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 651 ரூபா பெட்ரோலு கமிஷன் போக. சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.